தாய்கொடியில் இருக்க வேண்டிய பண்புகள். நன்கு வளருகின்ற ஆரோக்கியமான கொடியை தெரிவு செய்தல் வேண்டும். பிரதான தண்டின் இணைப்புகளுக்கு இடையே உள்ள தூரத்தை குறைப்பது மிக முக்கியமானதாகும். அதிக குறுக்கு கிளைகள் மற்றும் அதிக கூர்முனைகள் இருப்பதுவும் முக்கியமானதாகும். கூர்முனையில் உள்ள சகல விதைகளும் நன்கு நிறைவாக இருப்பதும் முக்கியமானதாகும். உலர் விதையின் நிறை லிட்டருக்கு 550 கிராம் அல்லது அதற்கு மேல் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். பீடை மற்றும் நோய் தாக்கமின்றி இருத்தல் வேண்டும். வெட்டியெடுத்த கிளைகளில் நன்கு வேர் வளரக்கூடிய இயலுமை இருத்தல் வேண்டும். வருடாந்தம் அதிக அறுவடையை தரவல்ல கொடியாகவும் இருக்க வேண்டும். மிளகு தாவரத்தில் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட கிளை வகைகள் பலவற்றை இனங்காண முடியும். செங்குத்து கிளைகள், குறுக்கு கிளைகள், மேல் தளிர்கள், அடர்ந்த கொடிகள், கீழ்கொடிகள் என்பனவே அவையாகும். விரைவான இனப்பெருக்க முறைகள் எனும்போது உயர்தரத்திலான நடுகை பொருட்கள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் குறுகிய காலத்தில் நடும் பொருட்டு அதிகளவிலான கிளை துண்டுகளை பெற்றுக்கொள்வதற்கு 3 வரையிலான இனப்பெருக்க முறைகள் இனங்காணப்பட்டுள்ளன. மூங்கில் முறை, பயில் முறை, பொலித்தீன் குழாய் முறை என்பனவே அவையாகும். இனப்பெருக்கத்திற்காக மிளகு கிளை துண்டுகளை தயாரித்தல். அறுவடை பெற்றுக்கொண்டதன் பின்னர் தாய் கொடிகளில் இருந்து கீழ்ப்பகுதி கொடிகளை வெட்டுவது முக்கியமானதாகும். நடுகைக்காக கொடிகளை வெட்டுகின்ற போது குறுகிய காலப்பகுதியில் நடுவது மிக முக்கியமாகும். காலம் தாழ்த்துவதாயின் பொலித்தீன் உரையில் இட்டு நிழலில் வைத்திருப்பது அல்லது நீரில் அமிழ்த்தி வைத்தல் கட்டாயமாக மேற்கொள்ளப்பட வேண்டியவையாகும். கீழ்ப்பகுதியில் இருந்து வெட்டப்பட்ட முனைகளிலிருந்து காற்று குமிழ்கள் உள்ளே செல்லாது இருக்க நீர் பாத்திரம் ஒன்றில் அமிழ்த்தி களத்திலிருந்து எடுத்து செல்வதை கவனமாக மேற்கொள்ள வேண்டும். கீழ்ப்பகுதியில் இருந்து வெட்டப்பட்ட கொடியை பயன்படுத்துவதாயின் இணைப்புக்கள் 2 மற்றும் முடிச்சுகள் 3 கூடிய கிளை துண்டுகளை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். விரைவான இனப்பெருக்க முறை ஊடாக பெற்றுக்கொள்ளப்பட்ட கொடிகளாயின் ஒற்றை முடிச்சு மற்றும் வேர் வந்த கிளை துண்டுகளையும் வெட்டி கொள்ள வேண்டும். வெட்டு கிளையின் உச்சியில் ஒரு இலை அல்லது அரை இலை மாத்திரம் மீதப்படுத்துவது போதுமானதாகும். வெட்டு பிளேட்டுகளை பயன்படுத்தும் போது மண்ணிற்கு அடிப்பகுதியில் இருந்தான வெட்டுகையும் சாய்வாகவும் மேல் வெட்டுகையை கிடைமட்டமாகவும் வெட்டுவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறே வெட்டு பிளேட்டுகளை பயன்படுத்துகின்ற போது கீழ்ப்பகுதியில் இருந்து 1.5 அங்குலம் அளவிலான பகுதியை தண்டு துண்டத்தின் கீழ்ப்பகுதியில் மீதப்படுத்துவது முக்கியமாகும். மேல் முடிச்சியில் இருந்து மேல் பகுதி அதனை விட சிறியதாகின்றவாறு வெட்டிக்கொள்வது மிகவும் பொருத்தமானதாகும். செடி பாத்திரங்களை தயாரித்தல். 5 அங்குலம் நீளமும் 8 அங்குலம் அகலமும் 250 அங்குலம் உயரமும் கொண்ட நிறமற்ற அல்லது கருப்பு நிற பொலித்தீன் உரையை நடுகை பாத்திரமாக பயன்படுத்த வேண்டும். அதிகமான நீர் கீழ் இறங்குமாறு பாத்திரத்தின் அடிப்பகுதியில் 4 துளைகள் இடுவது முக்கியமானதாகும். பாத்திர கலவையாக மேல்மண், நன்கு உக்கிய சாணம் அல்லது கொம்போஸ்ட், மரத்தூள் மற்றும் மண் என்பவற்றை சம அளவில் கலந்து பயன்படுத்துவது முக்கியமானதாகும். அதற்கு மேலாக உமி மற்றும் கரியை ஓரளவு பயன்படுத்த முடியும். கலவையை நிரப்பிய பாத்திரங்களை 2 நாட்களுக்கு வைத்ததன் பின்னர் கிளை துண்டுகள் நடுவது மிகவும் பொருத்தமானதாகும். இணைப்பு 2 கொண்ட கிளை துண்டுகளில் கீழே உள்ள முடிச்சுகள் மண்ணில் நன்கு அடிப்படுத்தும் வகையில் ஒற்றை இணைப்பாக வெட்டப்பட்ட கிளை துண்டுகள் மண்ணிற்கு ஓரளவு அடிப்படுத்தும் வகையில் பாத்திரத்தில் நடுவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு தயார் செய்த பாத்திரங்கள் ஈரப்பதன் உள்ள அறையில் உட்படுத்தி 50% நிழல் உள்ள இடத்தில் வைத்து நன்கு நீர் வழங்கி செப்பு அடங்கிய திரவநாசினியை பயன்படுத்திக் கொள்வது முக்கியமானதாகும். இதன் பொருட்டு 50% அளவில் நிழல் கொண்ட வலை இல்லத்தை பயன்படுத்துவது சிறப்பானதாகும். அவ்வாறு வைக்கப்பட்ட பாத்திரங்களில் 350 கேஜ் வெளிப்படையாக தெரிகின்ற பொலித்தீனை பயன்படுத்தி காற்று தடையும் ஈரப்பதனும் கொண்ட அறையை தயாரித்து கிளை நடுவதை விரைவுபடுத்த முடியும். 1 மாத கால அளவில் இந்த அறையை திறக்காது பின்னர் தளிர்களில் மொட்டுக்கள் உருவான பிறகு படிப்படியாக ஈரப்பத அறையை திறந்து சூழலுக்கு கண்டினை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
இம்முறையில் நடும் பொருட்டு பொருத்தமான மிளகு கன்றினை தயாரித்து 4 தொடக்கம் 6 மாத காலப்பகுதிக்கு நாற்று மேடையில் பராமரித்து கொள்ள வேண்டும். நடுவதற்கு 2 தொடக்கம் 3 வாரங்களுக்கு முன்னர் கன்றினை படிப்படியாக சூரிய ஒளியில் வைப்பதன் மூலம் கன்றுகளை அதிகப்படுத்தி களத்தில் நடுகின்ற வீதத்தை அதிகரித்து கொள்ள முடியும்.